நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். எல்முருகன் செய்தியாளர்களிடம் பேசியதை பார்த்தோம். தற்போது நாம் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான விசாரணைக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜெகநாதனின் நடவடிக்கைகளில் குற்ற நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். அவர் மீதான விசாரணைக்கு தடை விதிப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி கூறியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆவணங்களை சரிபார்த்ததில் ஜெகநாதனின் நடவடிக்கைகளில் குற்ற நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். வழக்கின் விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், முக்கியமான வழக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி. அதற்கான காரணங்களாக என்ன பட்டியலிட்டிருக்கிறார்? நீ அடுத்த வழக்கின் விசாரணை எப்போது நடைபெறும்? இந்த வழக்கு பொறுத்தவரையிலும் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தின் பணிகளை மேற்கொள்வதற்காக டியூட்டர் பார்க் என்பதை அமைப்பு ஆரம்பிப்பதாகவும் சாதி பெயரை சொல்லி ஊழியர்களை திட்டியதாகவும் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த கருப்பு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று ஜெகநாதன் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆவணங்கள் வந்து நேற்று தாக்கல் செய்யப்பட்டன. இந்த ஆவணங்களை வந்து ஆய்வு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நேற்று தெரிவித்திருந்தார். நிலையில வந்து இன்று விசாரணைக்கு வந்த நிலையில இந்த வழக்கில் வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் ராஜராகி இருப்பதால் வழக்கை சற்று நேரம் தள்ளி வைக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதி காவல்துறை தாக்கல் செய்துள்ள அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக சரிபார்த்து விட்டதாகவும் இதுல வந்து தேர் இஸ் நோ கிரிமினாலிட்டி இன் தேர் டாக்குமெண்ட்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். எந்தவித குற்ற நோக்கமும் இல்லாமல் தான் அவர் வந்து அந்த அமைப்பை நடத்தி வருகிறார் என்பதை கண்டறிவதால் இந்த காவல்துறையின் வழக்கு விசாரணைக்கு தடை விதிப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த தடை என்பது இந்த பிரதான வழக்கு முடியும் வரை தடை அமலில் இருக்கும் என்றும் தடையை நீக்க வேண்டும் என்றால் காவல்துறை தரப்பில் புதிதாக தனியாக ஒரு மனுவை தாக்கல் செய்து தடை நீக்க கோரி மனு தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இதையடுத்து வழக்கின் விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக காவல்துறையினர் என்ன செய்யவிருக்கிறார்கள்? ஏனென்றால் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி இருந்தார்கள். அந்த ஆவணங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க கோர்ட்ல. அதை சரிபார்த்ததுல ஜெகநாதனுடைய நடவடிக்கைகளை குற்ற நோக்கம் இருப்பதா தெரியல அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்கிறார். இந்நிலையில காவல்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? காவல்துறை தரப்புல முதல் கட்டமாக இந்த தடையை நீக்க கோரி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பே ஒரு மனுவாக தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இந்த தடை உத்தரவை நீக்க வேண்டும், விசாரணையில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்று அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்து ஒரு மனுவாக தாக்கல் செய்வதற்கும் 2 வாய்ப்புகள் அரசு காவல்துறை முன்பாக இருக்கிறது. அதுல வந்து அரசு தலைமை வழக்கறிஞர்கள் கலந்து ஆலோசித்து தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்யலாமா, தடையை ரத்து செய்ய கோரி மேல்முறையீடு செய்யலாமா என்று முடிவை காவல்துறை தரப்பில் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க ஏன் அரசு தரப்புல கோரிக்கை விடுத்தாங்க? என்ன காரணத்தை முன்வைத்து தள்ளி வைக்க கோரினார்கள் முகேஷ்? நேற்று வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தாமோதரன் என்பவர் ஆஜராகி முழுமையான வாதங்களை வைத்தார். காவல்துறை எடுத்து வரும் நடவடிக்கை குறித்தும் விசாரணையின் நிலை குறித்தும் வந்து காவல்துறை தரப்பில் முழுமையாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது காவல்துறை திரட்டிய ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்கள் தொடர்பான விவரங்கள் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். அதன்படி தாக்கல் செய்து விசாரணை இன்று தள்ளி வைக்கப்பட்டு இன்று ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்தார். ஆனால் இந்த வழக்கில் நேற்று கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி இருந்த நிலையில் அரசு தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கில் வாதங்கள் முன்வைக்க இருப்பதால் வழக்கை சற்று நேரம் தள்ளி வைக்க வேண்டும். அதாவது பாஸ் ஓவர் என்று சொல்வார்கள். இன்றைய தினமே ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்குள்ளாக மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். அதுதான் வழக்கமான நடைமுறை. ஆனால் நீதிபதி ஏற்க மறுத்து ஆவணங்களை முழுமையாக ஆராய்ந்து விட்டேன், அதில் வந்து எந்தவித கிரிமினாலிட்டியும் இருப்பதாக தெரியவில்லை, எனவே விசாரணைக்கு தடை விதிக்கிறேன் என்று காவல்துறை விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஜெகநாதன் மீதான விசாரணைக்கு தடை என்றால் இனி அடுத்து அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகர்வுகள் என்னவாக இருக்கும்? ஜெகநாதன் தரப்பு நகர்வு என்னவாக இருக்கும்? ஜெகநாதன் தரப்புல வந்து தற்போது கிடைத்த உத்தரவை வந்து ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக தான் தெரிகிறது. ஏனென்றால் ஜெகநாதன் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். தற்போது வந்து அவர் வைத்திருந்த இடைக்கால கோரிக்கையான வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவு வந்து தற்போது ஜெகநாதனுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அந்த ஃபியூட்டர் பார்க்கின் பணிகளை வந்து அவர் தொடர்ந்து மேற்கொள்வதற்கு எந்தவித தடையும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் இந்த தடையை நீக்கும் முறையிலோ அல்லது அரசு மேல்முறை சென்று ஒரு உத்தரவு பெறும் முறையிலோ இந்த இடைக்கால தடை என்ற உத்தரவு காவல்துறை விசாரணைக்கு
இடைக்கால தடை என்ற உத்தரவு இருக்கும். இவர் ஜெகநாதன் மட்டுமல்லாமல் ஜெகநாதனுடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மற்ற உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர் மீதான விசாரணைக்கும் இந்த தடை அமலில் இருக்கும். காவல்துறை ஒட்டுமொத்த விசாரணைக்கு தடை என்பதால் எஃப்ஐஆருக்கு தான் ஸ்டே விதித்திருக்கிறார்கள். எனவே அந்த காவல்துறை பதிவு செய்த அந்த வழக்கின் மீதான அடுத்த கட்ட நகரையும் நகர்த்த முடியாது. எனவே இது தற்போதைய நிலையில் ஜெகநாதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதகமான உத்தரவாக தான் இருக்கிறது. எனவே ஜெகநாதனை பொறுத்தவரை எந்தவித நகர்வுகளையும் நீதிமன்றத்தை பொறுத்தவரை தற்போது இருக்காது. அந்த இன்னும் மற்றொரு வழக்கு இவருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடையை நீக்கக்கூடாது என்ற அடுத்த கட்டமாக அந்த வழக்கை எடுத்து செல்வதற்கும் ஜெகநாதனுக்கு ஒரு பணி இருக்கிறது. அந்த வழக்கில் தான் கவனம் அதிகமாக செலுத்துவார் என்று தெரிகிறது. ஒருவேளை அந்த தடையை நீதிமன்றம் நீக்கிவிட்டால் உடனடியாக கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முகேஷ். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.